எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்களை உச்சரிக்கும் முறை பற்றிய காணொளி இது. தமிழ் மொழி. மொழி என்றால் என்ன? நமது எண்ணங்களை மற்றவர் அறியும்படி, புரியும்படி நாம் பேசுவதே மொழியாகும். தமிழ் மொழி மிகவும் இனிமையானது. நமது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் உள்ளன. அதிலே ஒரு மாநிலம்தான் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டின் மாநில மொழிதான் தமிழ். அந்த தமிழ்நாட்டிலே வசிக்கும் நாம் நிச்சயமாக தமிழ் மொழியை கற்க வேண்டும். தமிழ் மொழியை சரியான முறையில் உச்சரிக்க தெரிய வேண்டும். பிழையின்றி எழுதவும் பழக வேண்டும். தமிழ் மொழி நமது இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ் மொழியை பேசுபவர்கள் உலகெங்கும் வாழ்கிறார்கள். அவர்களும் இந்த காணொளியை கண்டு தமிழ் எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிப்பது, தமிழ் மொழியை பிழையின்றி எவ்வாறு பேசுவது, எழுதுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். தமிழ். முதலில் தமிழ் எழுத்துக்கள். எழுத்துக்கள் தெரிந்தால்தான் நாம் உச்சரிக்க முடியும், எழுத்துக்களை கூட்டி படிக்க முடியும், பேச முடியும், எழுத முடியும். சரிதானே? தமிழ் எழுத்துக்களை முதலில் கற்றுக்கொள்வோமா? நமது உடலுக்கு உயிர் எவ்வளவு அவசியமோ, முக்கியமானதோ, அது போலவே தமிழ் எழுத்துக்களுக்கு உயிர் எழுத்துக்கள் என்றும் 12 எழுத்துக்களும் முக்கியமானவை. அதாவது தமிழில் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. இன்று நாம் காண இருப்பது, கற்றுக்கொள்ள இருப்பது உயிர் எழுத்துக்கள் 12. இந்த 12 எழுத்துக்களையும் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தர உள்ளேன். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ, அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்களும் தான் உயிர் எழுத்துக்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ. இது மாதிரி நீங்கள் உச்சரித்துக் கொண்டே ஒவ்வொரு எழுத்தாக கற்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் படிக்கிறீர்களா? நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால், அந்த ஒலிப்பு சத்தம், அந்த எழுத்தினுடைய ஒலி உங்களுக்கு காதிலே நன்றாக கேட்டு நீங்கள் மீண்டும் சத்தமாக திருப்பி சொல்லி பழக வேண்டும். அ, ஆ, இ தான். இதுவும் அ, ஆ, இ தான். இரண்டிற்கும் என்ன வேறுபாடு? கலர்ஸ். அது அனைத்தும் கருப்பு வண்ணத்திலே இருக்கின்றன. இவை இருவேறு வண்ணங்களிலே இருக்கின்றன. அதுவா? இல்லை. சரியாக உச்சரித்து ஒலித்து பாருங்கள் ஒரு எழுத்தையும். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ,
ஐ. ஓ ஓ ஔ. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். நீல வண்ணத்திலே இருக்கும் அ இ உ ஏ ஓ குறுகிய ஓசை உடையவை. அதாவது அவ்வளவுதான், அந்த ஓசை உடையவை. ஆனால் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ நீண்ட ஓசையை உடைய. இரண்டு கை சிமிட்டும், கண் சிமிட்டும் நேரம், கை சொடுக்கும் நேரம், அந்த நேரத்தில் நாம் நீண்டு இவற்றை ஒலிக்கிறோம். அதனால் இவைகளுக்கு இருவேறு பெயர்கள் உண்டு. உயிர் எழுத்துக்கள் 12ஐயும் நாம் இரண்டு விதமாக பிரிக்கலாம். உயிர் குறில் எழுத்துக்கள் 5 அ இ உ ஏ ஓ. அடுத்தது உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. புரிந்ததா எப்படி ஒலிக்க வேண்டும் என்று? இதனை நீங்கள் மீண்டும் மீண்டும் போட்டு பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆ இ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. நாம் வண்ணங்களை வைத்து குறிலா நெடிலா என்று சொல்லக்கூடாது. எந்த வண்ணத்தில் எழுத்துக்கள் இருந்தாலும் அவை ஒலிக்கும் திறனை, உச்சரிப்பை வைத்து நாம் குறிலா நெடிலா என்றும் சரியாக உச்சரித்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். புரிந்ததா? புரிந்து கற்றுக்கொண்டால், விரும்பி கற்றுக்கொண்டால், தமிழை மாதிரி ஒரு இனிமையான எளிமையான மொழி வேறு எங்கும் கிடையாது. என்ன, கத்துக்கலாமா? சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் ரெடி, கத்துக்கிறதுக்கு நீங்க ரெடி தானே?